அனைவருக்கும் வணக்கம். குரூப் 1 மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் தென் குரூப் 1 இன்டர்வியூக்கு ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். ஸோ நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக குரூப் 1 இன்டர்வியூவில் என்ன மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சினாப்சிஸ் வந்து பார்த்துருந்தோம். நேற்று வந்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸில் வந்து வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ், ட்ரம்போட ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இந்தியா நெய்பரிங் கண்ட்ரீஸோட என்ன மாதிரியான ஒரு கரண்ட் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த இம்பார்ட்டண்டா டாபிக்கா இருக்கக்கூடிய பாலிட்டி பேஸ் பண்ணி நமக்கு என்ன மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? ஸோ இன்டர்வியூ அப்படின்னாலே நம்ம நேத்து ஒரு 3 ட்ரிக்கை சொல்லியிருந்தோம். ஒன்று ஹானஸ்டா பேசணும், இன்னொன்று நம்ம பேசக்கூடிய அந்த ஒரு ஸ்பீச், அந்த ஒரு ஸ்வாகர் அப்படிங்கிறது இருக்கணும், கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொஸ்டினுமே நீங்க ஆன்சர் பண்றப்ப ப்ராப்ளம் பேஸ்டாக கேட்குறப்ப அதுக்கு சொல்யூஷனோட நீங்கள் ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பேனல் மெம்பர்ஸோட நம்ம ஆர்கியூ பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதையும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பேனலில் 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேருடைய ஐ கான்டாக்ட் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அது எடுத்தோடனே வராது, பட் ஸ்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? ஸோ இன்னைக்கு பாலிட்டி பேஸ்டாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் தான். ஓகேவா? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கறத சொல்றோம். எஸ்ஐஆர் இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா வருஷம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. அதை வந்து எஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்ன, அதுக்கான டெஃபினேஷனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கறத எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாங்க அந்த டேட்டா, ஓகேங்களா, 5.67 crore அப்படிங்கிற அந்த நம்பர், இந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் எஸ்ஐஆர்ல என்ன பண்றாங்க, எப்படி அதை பண்றாங்க அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைக் வந்து டெத், டூப்ளிகேஷன் அண்ட் மைக்ரேஷன் அப்படிங்கிறது தான் எஸ்ஐஆர்னாலே இந்த 3 தான். இறந்து போனவங்களை நீக்கிறது, டூப்ளிகேட் என்ட்ரிஸை நீக்கிறது, மைக்ரேட் ஆன ஓட்டர்ஸை வந்து நீக்கிறது. இதெல்லாம் தான் நம்ம எஸ்ஐஆர்ல வந்து பண்றோம். ஸோ இதை எப்படி பண்றாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து வீட்டுக்கு வீடு போய் 2 தடவை வீட்டுக்கு வீடு போய் என்ஷூர் பண்றாங்க. சரியா? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல பாருங்க. வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு என்ன பண்ணிருந்தாங்க, டிராஃப்ட் ரோல்ஸ் பப்ளிஷ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஃபைனல் ரோல்ஸ்ல வந்து எவ்வளோ பேர் வந்து ஓட்டர்ஸ் இருக்காங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எங்க இருக்காங்க, மினிமம் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எங்க இருக்காங்க, இந்த மாதிரி ஃபேக்சுவல் ஏரியாஸை கொஞ்சம் இதுல நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதுல என்ன மாதிரியான இஷ்யூஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இஷ்யூ பேஸ்டா கொஸ்டின் இருக்கும் கண்டிப்பா. சரியா? அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ். ஓகேவா? எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு அசாம்ல எலெக்ஷன் நடக்க போகுது, வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் நடக்க போகுது, தமிழ்நாடு, கேரளா அண்ட் யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி, இந்த 4 ஸ்டேட் ஒரு யூனியன் டெரிட்டரியில எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த எலெக்ஷன் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எவ்வளவு தொகுதிகள் இருக்கு, யாரு ரூலிங் பார்ட்டி கரண்டா இருக்காங்க, இந்த மாதிரியான ஏரியாஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எலெக்ஷன் பாக்குறப்ப அதுக்கு அடுத்தது ரெலவெண்டா இருக்கக்கூடிய மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கறத பாத்துறணும். ஓகேவா? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னா தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுல இருந்து எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கும். அப்ப மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன, எப்போ அதை வந்து கொண்டு வராங்க, இதுக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் இருக்கா, இதுக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் கொடுக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமல்ல இருக்கப்ப, தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கப்ப என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு வேட்பாளர், ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் குரியன் ஜோசப் கமிட்டி. ஸோ குரியன் ஜோசப் கமிட்டி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை வந்து ஸ்டடி பண்றதுக்காக போன வருஷம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போட்ட கமிட்டி தான் இந்த குரியன் ஜோசப் கமிட்டி. இதுல வந்து 1+2 குரியன் ஜோசப் தான் சேர்பர்சன், பிளஸ் இன்னும் 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க பேரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இவங்க பிரிலிமினரியான ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த ஜனவரி மந்த்ல இவங்களோட பிரிலிமினரி ரிப்போர்ட் அப்படிங்கறத சப்மிட் பண்ணிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட்ல என்ன மாதிரியான முக்கியமான அம்சங்கள் இருக்கு, கவர்னர் ரிலேட்டடா என்ன சொல்லியிருக்காங்க, லாங்குவேஜ் பாலிசி ரிலேட்டடா என்ன சொல்லியிருக்காங்க, பினான்ஸ் கமிஷனோட டெவல்யூஷன் ரிலேட்டடா என்ன சொல்லியிருக்காங்க, இது எல்லாமே கீ ஏரியாஸா இருக்கு இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல. சோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை டாப் டு பாட்டம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சிருங்க. சரியா? சோ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்த டைம்ல வந்து தினமணி பேப்பர்ல எல்லாம் டீடைல்டா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை பத்தி டிஸ்கஸ்
டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நல்லா எடுத்து பாருங்க. நம்ம யூடியூப் சேனல்ல கூட அந்த வீடியோஸ்லாம் இருக்கு, எடுத்து பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். குரியன் ஜோசப் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், அதை ரிலேட் பண்ணி PV ராஜமன்னார் கமிட்டி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா பார்த்து வச்சிருக்கேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சென்சஸ் 2026-2027. ஆக்சுவலி சென்சஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு April 1 வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சென்சஸோட phase 1 ஹவுஸ் லிஸ்டிங் ஃபேஸ் அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த சென்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சென்சஸா இருக்க போகுது, காஸ்ட் சென்சஸா இருக்க போகுது. இந்த மாதிரி பல புதுமையான விஷயங்கள் இந்த சென்சஸை பேஸ் பண்ணி நமக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த phase 1 தமிழ்நாட்டில் எப்போ நடக்கும் அப்படின்னா July 17 வந்து ஆரம்பிக்குது தமிழ்நாட்டில் இந்த phase 1 ஆஃப் த சென்சஸ். இதே phase 2 ஆஃப் த சென்சஸ் வந்து என்னன்னா பாப்புலேஷன் எனிமரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சென்சஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா பாருங்க. சென்சஸ் ரிலேட்டடா தமிழ்நாட்டில் எப்படி சென்சஸ் எடுப்பாங்க, யார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. யார் வந்து எடுப்பாங்க, எந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இன்க்ளூட் ஆவாங்க, அந்த மாதிரியும் கொஞ்சம் பார்த்து வைங்க. அடுத்தது பேசிக்கான ஸ்டாட்டிக் ஏரியா. இது 100 years ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது 1926 அக்டோபர் 1926 வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 100 years ஆயிடுச்சு. அதை பத்தி நம்ம படிச்சு வச்சுக்கணும். அடுத்தது ஜுடிஷியல் கரப்ஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் யஷ்வந்த் வர்மா அவர் ரிலேட்டடான நியூஸ் அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஜுடிஷியல் கரப்ஷன் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன, ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸை கொண்டு வரலாமா, இல்ல ஜுடிஷியல் கரப்ஷனை வந்து எலிமினேட் பண்றதுக்கு கொலீஜியம் சிஸ்டத்துக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது பண்ணலாமா, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இதை கொஞ்சம் நம்ம படிச்சு வைக்கணும். சரியா? அடுத்ததா ரிமூவல் மோஷன் ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெபுட்டி ஸ்பீக்கர். ஓகேவா? ரிமூவல் மோஷன் ஆஃப் ஸ்பீக்கர் இப்போ ரீசெண்டா கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இப்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு எதிராக ஒரு ரிமூவல் மோஷன் வந்து கொண்டு வர போறாங்க. ஆல்ரெடி 193 MPs வந்து இதை சைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மெத்தடாலஜி எதுக்கு எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் படிங்க. சரியா? ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ண முடியாதுன்றது நமக்கு நல்லா தெரியும், எதிர்கட்சிகளுக்கு நல்லா தெரியும். சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ண முடியாதுங்கிறதையும் அவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஒரு சில ஃபைட்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்காக இல்ல, ஒரு காயத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஐடியாலஜியை தான் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரிமூவல் மோஷன் ஆஃப் ஸ்பீக்கர், CEC போன வருஷம் பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இருக்கக்கூடிய மொடாலிட்டிஸ் என்ன, ஐ மீன் அந்த டெக்னிகாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 130 and 131st அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 30 நாள் கன்சிக்யூட்டிவா ஜெயிலில் இருந்தாங்க அப்படின்னா 31வது நாள் அவங்களோட பதவி ஆட்டோமேட்டிக்கா வந்து காலி ஆயிரும் அப்படிங்கிறது அந்த 130th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். 131st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் ஆர்டிகல் 240 ரிலேட் பண்ணி சண்டிகரோட அதிகாரத்தை பத்தி பேசி இருந்துச்சு. ஸோ அந்த 2 பில்லையுமே வந்து ஆனா அதுக்கப்புறம் பேக்லாஷ் ஆனனால கொண்டு வரல. ஸோ அது ரிலேட்டடாகவும் கொஞ்சம் பாருங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பில் என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் பேஸ்ட் ஆன் 2011 சென்சஸ். இதுதான் அடுத்தது வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த பேப்பர்ல ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு, எதிர்கட்சிகளோட கவர்மெண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் இதுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி தேவைப்படுறதுனால எதிர்கட்சிகளோட கவர்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு. கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி நமக்கு கேட்கலாம். டீலிமிட்டேஷனை 2011 சென்சஸை பேஸ் பண்ணி பண்றப்ப என்ன இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு, சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கேட்கலாம். பிகாஸ் இந்த டீலிமிட்டேஷனை 2011 சென்சஸை பேஸ் பண்ணி பண்றப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்டோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 543 இருந்து 816 இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்ப தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டுக்குமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, அந்த இன்க்ரீஸ் இன் பெர்சன்டேஜ் வந்து சிமிலரா இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஏரியால பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இது எதுக்காக பண்றாங்கன்னா விமன் ரிசர்வேஷன் 33% ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் இந்த டீலிமிட்டேஷனை 2011 சென்சஸை பேஸ் பண்ணி பண்ண போறாங்க. ஓகேவா? அப்படின்னு பாக்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 273 சீட் வந்து பெண்களுக்காக வந்துரும். ஓகேவா? சோ இதுக்காக தான் அதை பண்ணவே போறாங்க. அப்ப இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சோ பாலிட்டி ரிலேட்டடா ஒரு 10 டாபிக்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருங்க. மற்ற ஏரியாஸ்ல இருந்து கேட்டாலும் இதை பேஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ணிட முடியும், ஹானஸ்டான ஒரு ஆன்சரை கொடுத்துட முடியும். அகைன்
தெரிஞ்சா தெரிஞ்சதுன்னு சொல்ல போறோம், தெரியலன்னா தெரியலங்கிறத சொல்ல போறோம். நமக்கு தெரிஞ்ச ஆன்சரை சொல்றப்ப அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனை வந்து நம்ம முன்னாடி பிளேஸ் பண்றப்ப அந்த நம்ம எதிர்த்து ஆர்கியூ பண்ணாம ஓகே அந்த பெர்ஸ்பெக்டிவும் நம்ம வந்து அகாமடேட்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த இடத்துல அவங்க கிட்ட காட்டும். ஓகேவா? இட் இஸ் அ கேரக்டர் டெஸ்ட் தான், நாட் அ நாலேஜ் டெஸ்ட். அதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சப்ஜெக்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. அண்ட் தென் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா கண்டென்ட்ஸுமே நம்மளோட இன்டர்வியூ கைடன்ஸ் கிளாஸஸ்ல டீடைல்டா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். சரியா? தேங்க்யூ.